அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் நம் அனைவரையும் படைத்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தில் இல்லை மூட நம்பிக்கை. தலைப்பை கவனமா பாருங்க. இஸ்லாத்தில் இல்லை மூட நம்பிக்கை, ஆனால் இஸ்லாமிய பெயரில் மூட நம்பிக்கைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை மக்கள் மத்தியிலே நாம் தெளிவாக விளக்குவதற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு நோய் வருகிறது, அந்த நோய்க்கு உண்டான மருத்துவம் செய்வது, படைத்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, இது நம்பிக்கை. அதே நேரத்தில் அந்த நோய்க்கு உண்டான மருத்துவத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் தேடுறது. உதாரணத்திற்கு, ஒரு தாயத்தை கட்டிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்திருக்கிற நோய் போயிடும் என்று நம்புவது. அந்த தாயத்தில் ஏதாவது மருத்துவ குணம் இருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே இருக்காது. அப்படி ஒன்றுமே இல்லாத விஷயங்களை தான் இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க, அறியாமை கால மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி திளைச்சாங்க. அதையெல்லாம் காலில் போட்டு மீச்சவங்க தான் கடைசியாக வந்த இறைவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியாப்பட்ட அந்த மார்க்கத்திலேயே மீண்டும் அந்த மார்க்கத்தின் பெயராலேயே இந்த மூட நம்பிக்கைகள் திரும்ப வந்திருக்கிறத நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது இந்த மூட நம்பிக்கையில பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நம்ம இந்த தாயத்தை கட்டணும்னு சொன்னா நமக்கு உள்ள காய்ச்சல் சரியாயிரும், நமக்கு உள்ள தலைவலி சரியாயிரும் என்று நம்புவது. அது போன்று என்னென்ன பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், அதற்கெல்லாம் இந்த தாயத்தை தீர்வு என்று நினைப்பார்கள். அதே போன்று நமக்கு பிடிக்காத யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு சூனியம் வச்சு அவங்கள நம்ம வீழ்த்திடலாம். அவங்கள நம்ம வீழ்த்தணும்னு நினைக்கிறோம், அப்ப அவங்களுக்கு சூனியம் வச்சிடலாம். அதே போன்று நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருகிறது, அந்த கஷ்டத்தில் எப்படி நினைப்பாங்க, நமக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. அதாவது மருத்துவம் செஞ்சு பார்ப்பாங்க. உடல் ரீதியாக ஒரு நோய் வந்தா கூட மருத்துவம் செய்து பார்ப்பார்கள். அந்த மருத்துவத்தில் சரியாகலன்னு வைங்க, அடுத்த உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு மந்திரவாதியை பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது. அதான் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நோய்களுக்கும் மருந்து வந்துருச்சா, கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல, தொடர்ந்து மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதற்கேற்ற மாதிரி நோய்களும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, டாக்டரால் குணப்படுத்த முடியலன்னு சொன்னா ஒரு மந்திரவாதிட்ட போயிடுறது. அந்த மந்திரவாதிட்ட போவதன் மூலமாக தங்களுடைய சொத்துக்களை இழந்து போவாங்க, தங்களுடைய குடும்பங்களை இழந்து போவாங்க. இப்படி நிம்மதி இல்லாமல் அதன் மூலமாக பல கஷ்டங்களில் மாட்டிக்கொள்வார்கள். இப்படி எண்ணற்ற மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை. இதையெல்லாம் காலில் போட்டு மிதிப்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த படைத்த இறைவன் என்ன செய்கின்றான், தூதர்களை அனுப்பி இதெல்லாம் செய்யக்கூடாது என்றுதான் தூதர் அனுப்புறான். ஆனா அப்படியாப்பட்ட மார்க்கத்திலேயே அந்த தூதர் மரணத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட பழக்க வழக்கங்கள் வந்துருக்கு. அதை தொடர்ந்து நம்மளுடைய கடமை என்ன, அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கின்றது.
ஏன்னா மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டியது, தீமையை தடுக்க வேண்டியது. இது மூமினுடைய கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதை நம்ம இங்க விளக்க இருக்கிறோம். அதை எப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப கிளிப்பிங் போட்டு எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க, ஏமாத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அதுல இருந்து மக்கள்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, இந்த இஸ்லாமிய மந்திரவாதிகள்கிட்ட அதிகமாக போகக்கூடியவர்கள் மாற்று மத சகோதர சகோதரிகள் போறதையும் நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் தான் ஏதோ ஒரு தவறான நம்பிக்கையில் அதுல போறாங்க. ஆனா மாற்று மத சகோதர சகோதரிகள் கூட இந்த மூட பழக்கத்துல போய் விழுகிறத பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய மந்திரவாதி மந்திரிச்சா அது சரியாயிரும் என்று நினைத்து கொண்டு போறதை பார்க்கிறோம். அப்ப அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டம். அதை நம்ம என்ன செய்ய போறோம், ஒன்னையும் வீடியோ கிளிப்பிங்காக காட்டி அதற்கு விளக்கமாக இங்க சொல்ல போறோம். முதல்ல அந்த முதல் கிளிப்பிங்க போடுறீங்களா? அருவாப்படி ஐயர் சம்பந்தமானது ஆனது என்பதற்கான சாட்சி தான் இது. அலமாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் ஒரு சின்ன வயசுல ஒரு பள்ளிவாசல்ல இமாமா பயன்படுத்தினேன். சின்ன வயசு எனக்கு. அப்போ கொஞ்சம் வீராப்பு இருக்கும். கயெல்லாம் போடக்கூடாது, தாயத்தெல்லாம் போடக்கூடாது, கயெல்லாம் போடக்கூடாது, தாயத்தெல்லாம் போடக்கூடாது. இது என்ன விளக்கம்? அதெல்லாம் முடியாது. நான் தொழுகைப்பேன், போயிடுவேன். இதுதான் என்னுடைய பழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது மாலை அசருக்கு பின்னால் 4:30 மணிக்கு மேல முஸ்லிம் பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போவாங்க. முஸ்லிம் பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போவாங்க. அருவாப்பாடின்னு ஒரு ஊர். நான் சொல்வது நீடூர். நீடூர்ல நான் பணியாற்றி கொண்டு பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறேன். நான் பேராசிரியராகவும் இருந்தேன், இமாமாகவும் இருந்தேன். இமாமாக இருக்கிறேன். அசருக்கு பிறகு பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் அருவாப்பாடி நோக்கி போறாங்க. புற துப்படி போட்டு எல்லாமே அருவாப்பாடி நோக்கி போறாங்க. எதுக்காண்டி போறாங்கன்னு கேட்டேன். அங்க ஒரு ஐயர் இருக்கிறாரு, அவர் கயிறு முடிஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு சுகமா போகும், எனவே கயிறு முடிந்து கொடுக்கறதுக்காண்டி போறாங்க. ஸ்டெக்காச்சு. ஆஹா, அருவாப்படி ஐயற்ற குணம் இருக்குது என்றால் ஒரு அத்தல்காரற்ற குணம் இருக்க முடியாதா? நான் கேட்ட கேள்வி. அருவாப்பாடி ஐயற்ற குணம் இருக்குமானால் ஒரு அப்துல் காற்ற குணம் முடிக்க முடியாதா என்று நினைத்தேன். நான் இருந்து நான் சொன்னேன், யார் காயப்படிங்க, கயிறு முடிஞ்சுதாரன் வா, கயிறு முடிஞ்சுதாரன் வா என்று எல்லோரையும் கூப்பிட்டேன். எல்லாரும் கயிறு முடிஞ்ச. ஒரு நாள் ஒரு ஆள் என்னட்ட கயிறு ஹக்கருக்கான நிற்கிறார். யாருன்னு பார்த்தா அருவாப்பாடி ஐயர். நடந்த செய்தி நான் உங்கள்கிட்ட பெருமைப்படுத்துக்கான்னு சொல்லல. அதே அருவாப்படி ஐயரே என்னிடத்தில் கயிறு வாங்க ஆரம்பித்தார். கூட்டத்தை தடுத்து விட்டேன். ஈமானை பாதுகாப்பதற்கு ஓதி விடுதல் என்பது ஒரு பெரிய சக்தி. அதை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள வேறு மதத்தவரை மதிக்கிறேன், சந்தேகம் இல்லை. அவங்ககிட்ட ஆற்றல் இருக்குது, அது செய்யறாங்க. ஆனால் நம்மவர்களுக்கு நம்மகிட்ட ஆற்றல் இல்லையா? அப்படி யோசிச்சு நான் தெரிஞ்சிட்டேன். முதல்ல வாலிப வயசுல முறுக்குல பேசிக்கிட்டு இந்த பேச்செல்லாம் போய் தாயத்து போடுறேன், தகடு போடுறேன், ஓதி விடுறேன் வா. ஏன்னா நீ போய் கோயில நிக்கிறதை விட என்னிடத்துல நிக்கிறது பரவாயில்ல. ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த ஓதி விடுதல் என்பது ஒரு பெரிய சக்தி. கவனிச்சுக்கிட்டீங்களா? இவங்க பெரிய ஆலிம்சா, அதாவது ஒரு மதரசால பேராசிரியராக இருக்காங்க, பள்ளியில இமாமா இருக்கிறாங்க. அவங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏகத்துவத்தில் இருந்த மாதிரி பேசுறாங்க. தங்களை கயிறு கட்டக்கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, இதெல்லாம் ஷிர்க்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாய்க்கு வருமானம் வரல போல தெரியுது. என்னன்னா எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாலை நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க. சாரையாக பெண்கள் எல்லாம் போயிடுறாங்க பக்கத்து ஊருக்கு. எதுக்குடா இங்க பக்கத்து ஊருக்கு போறாங்கன்னு கேட்டா, அங்க அருவாப்பாடி ஐயர் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஐயர் ஓதி கொடுத்தாருன்னு சொன்னா சரியாகுது. நமக்கு தெரிஞ்சு எந்த ஐயரும் அப்படி தாயத்தை முடிஞ்சு விடுற மாதிரி தெரியல. எல்லாம் நம்ம ஆலிமுசாக்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ஆனா அருவாப்பாடி ஐயர் இப்படி சொன்னாருன்னு இவர் சொல்றாரு. அது உண்மையா பொய்யா எல்லாம் அறிவான். ஆனா உடனே இவருக்கு டக்குன்னு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சான். உடனே என்ன செஞ்சாராம், ஒரு பிளான் போட்டு எல்லாரும் இங்க வா, நீ அங்க போய் சிறுக்குல விழுகிற, நான் இங்க வா, இங்க சிறுக்குல விழு என்று எல்லாரையும் கூப்பிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், நான் எல்லாருக்கும் தாயத்தை முடிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, அருவாப்பாடி ஐயர். அவர் கல்லாக்கு இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் வந்து அவர் கல்லாக்கு ஆப்பு வச்சுட்டு இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது உண்மையா பொய்யான்றது அல்லாஹ் அறியும், அது வேற விஷயம். ஆனா நம்புற மாதிரி இல்லை. ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, தாயத்து முடிகிறது என்பது ஒரு சாதாரண ஒரு குற்றமா? இஸ்லாமிய அடிப்படையில் தாயத்து முடிவது என்பது அது ஷிர்க். மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருவர் தாயத்தை முடிந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். அது இந்த பேராசிரியருக்கு தெரியல, அல்லது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த ஹதீஸை அவர் மதிக்கவில்லை. அவருக்கு தேவை மக்கள் போறாங்க, நம்மளுடைய வருமானம் போகின்றது, அதனால நம்முடைய வருமானத்தை வர வைப்பதற்கு அருவாப்பாடி ஐயர் முடிஞ்சு கொடுக்கறதுலயே ஒரு குணமாகுதுன்னு சொன்னா அப்துல் காதர் முடிஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த தாயத்துல அப்துல் காதர் முடிஞ்சு கொடுத்தா எந்த தாயத்தை எடுத்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஏமாத்து வேலை. அதாவது இங்க கூட என்ன செய்வாங்க, சில பள்ளிகள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா மகரிப் தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா மக்கள் வந்து சாரசாரியாக நிற்பாங்க. அதுல அதிகமான மக்களை எடுத்துக்கிட்டா மாற்று மத மக்கள் நிற்பாங்க. அவங்க அறியாம வர்றாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு இவங்க உண்மையை சொல்லி விடுவதற்கு பதிலாக தாயத்து கட்டி விடுவாங்க. தண்ணியில ஓதி அதை மூஞ்சில தொளிக்கிறது. அப்படி தண்ணியில ஓதி மூஞ்சில இப்படி தெளிச்சிட்டோம்னு சொன்னா அவர்களுக்கு அந்த நோய் சரியாயிரும் என்பதை போன்றெல்லாம் மூட நம்பிக்கையில மூழ்கி போய் கிடக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஊதி தடவிக்கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் இல்லாத மூட நம்பிக்கையெல்லாம் இதுல கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது சாதாரண விஷயமா? யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அப்படி சொர்க்கத்தை தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை சர்வ சாதாரணமாக நான் செய்தேன்னு சொல்லி அப்படி பந்தாவாக பேசுறாருன்னு சொன்னா மக்களை எந்த அளவிற்கு அவர் முட்டாளாக்கி இருக்கிறார். மக்கள் இதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க என்ற நம்பிக்கையில இஷ்டத்திற்கு ஒரு சபையில உட்கார்ந்து அடிச்சு விடுறது. இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக என்கிற ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மிக தெளிவான ஹதீஸ். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரியான ஹதீஸ் இருந்தும் இவர்கள் சர்வ சாதாரணமாக இணை வைக்கக்கூடிய காரியத்தை இவர்கள் இப்படி பப்ளிக்காக பேசுறது சம்பாதிக்கிறதுன்னு சொன்னா மக்கள் இதுல தெளிவா இருக்கணும். அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அருவாப்பாடி ஐயர்கிட்ட காசு போயிடக்கூடாது, அந்த வருமானம் எனக்குத்தான் வர வேண்டும், அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் தான் அதுல ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமிய அல்லாத மாற்று மதத்தவர்களும் அங்க போய் நின்று எங்களுக்கு தாயத்து கொடுங்க போய் 50 ரூபா தாரோம் என்று அதை வாங்கிட்டு போய் ஏமாறக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது செய்வின அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க செய்வினை எல்லாம் எடுக்கிறீங்களா? கம்பல்சரி, என்னுடைய வேலையா தானே. வைப்பீங்களா? வைக்க மாட்டேன். செய்வேன், எக்காரணம் நான் வைக்க மாட்டேன். நல்லது மட்டும்தான் செய்வேன், கெட்டது என்றைக்குமே பண்ண மாட்டேன். அல்லாஹ் இருக்கார், இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பேன் நான். ஏன்னா அந்த பாவம் நமக்கு வேணாம், அது ஒரு கர்மா. நான் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சு என் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாவத்திற்கு பங்கு இருக்குது. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எப்போவுமே. எப்படி செய்வினை எடுப்பீங்க சார்? செய்வினை எடுக்கிறதுக்கு நிறைய ஒரு விதிமுறைகள், நிறைய வகைகள் இருக்குது. அதே சமயம் வந்து அவங்கள உட்கார வச்சு கழிப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால், சின்னதாக இருந்ததுன்னா கழிப்பு ஏறி வைத்துட்டு தாயத்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் சில மந்திரிச்சு தண்ணியெல்லாம் கொடுப்பேன். அந்த தண்ணியெல்லாம் வந்து அவங்களுக்கு குளிக்கணும், தண்ணியில் போட்டு அந்த மஞ்சள் தண்ணி கொடுப்பேன் நான். அந்த தண்ணியெல்லாம் கலந்து குளிக்கணும். அப்புறம் நான் மந்திரிச்சு தண்ணி கொடுப்பேன், அதை குடிக்கணும், தாயத்து கட்டணும், வீட்டில் ஊது வச்சு கொடுப்பேன், சாம்பிராணி கொடுப்பேன். இதெல்லாம் பண்ண தான் அவங்களுக்கு படிப்படியாக அது குறையும். நான் இங்கே உட்கார வச்சு பண்ண ஒரு அடுத்த 2 ஹவர்ஸில் அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். 2 மணி நேரத்தில் அவங்களுக்கு உடம்புல எப்படி இருக்குன்னு எஃபெக்ட் அவங்க இங்கேயே சொல்லிடுவாங்க, நல்லா ஃப்ரீயாகிடும். இதெல்லாம் வந்து செய்வினை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு. கேட்டுக்கிட்டீங்களா? செய்வினை பாதிக்கப்பட்டவங்க இவங்ககிட்ட போனால் 2 மணி நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிருமா. இவர் என்ன செய்வாராம், என்னென்னமோ எழுதி கொடுப்பாராம், சந்தனத்தை கொடுப்பாராம், பூசிக்கிறணுமா, ஊதுபத்தியை கொடுப்பாராம், சாம்பிராணியை கொடுப்பாராம், எல்லாம் செய்யணுமா. செஞ்சால் செய்வினைலாம் போயிடும். நீங்கள் செய்வினை செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். அதாவது நல்லா தேடி பாருங்க,
செய்வினை செய்கிறவனை கண்டுபிடிக்கவே முடியாது, அவன் எங்க இருக்கிறானே தெரியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூனியக்காரன் சொல்லி ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சோம், அகோரி மணிகண்டன்ட்டு. மற்றபடி நம்ம இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுக்கள்ல பாருங்க, யார்ட்டையாவது செய்வினை செய்வியான்னு கேளுங்க, யாருமே நான் செய்வினை செய்ய மாட்டேன், எடுக்கத்தான் செய்வேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஏன்னா செய்வினை செய்யன்னு சொன்னா ஒருத்தனை முடக்குன்னு சொல்லணும். முடக்குன்னு சொன்னா அவன் மறுநாள் நடந்துகிட்டு இருந்தானா, ஏன்டா அவனை முடக்கல, அதனால காசை ரிட்டர்ன் கூட சொல்லி வாங்கிடுவான். அதனால என்ன செய்வாங்க, நான் செய்வினை செய்யவும் மாட்டேன், எடுக்கத்தான் செய்வேன். அது எப்படி குரானை வச்சுதான், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர் செஞ்சிருவாராம். அவர் இப்படி ஒரு இது மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவார் பாருங்க, அந்த அடுத்த செய்வினையை போடுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டாலும் வராது, ஓதி பார்க்கும்போது தான் தெரியும். ஓதுனா ஓதுறது, இப்போ தலைமையில் கை வச்சு இப்போ முட்டையிலையும் தகடுலையோ தேங்காயிலையும் இறக்குறோம், ஒரு பூசணிக்காய் வச்சு இறக்குறேன்னா அப்படி இறக்கும்போது தான் தெரிய வரும். உடம்புல சிலுக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கு செய்கிறவங்களுக்கும் சிலுக்க வச்சிடும், ஓதுற நம்மளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் உடம்புல வேலைப்பாடு இருக்குன்னு. அப்படி மந்திரிக்கும் போது இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இது செய்வினை வச்சதால் வந்து தான், இல்லை இயல்பாக இவனுக்கு எதனா ஒரு அமானுஷம் பிரச்சனை இருக்கா, இல்லை இவனுக்கு என்ன கீழே எதனா செஞ்சு போட்டது, முக்கில் போட்டது. சில பேர் வந்து மெரிச்சிருவாங்க, அந்த மாதிரி மெரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்தோன்னு சொல்லலாம், இறக்கும் போதும் வேலைப்பாடு ரன்னிங்கில் இருக்கும் போதும் சொல்லலாம். எத்தனை விஷயம் இருக்குது இந்த செய்வினைக்கு. ஆமாம், செய்வினைன்றது செய்யும் வினை தான் செய்வினை. அதனால் வந்து அது நிறைய இருக்குது, அதை பற்றி நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பேர் என்னன்னே தெரியாதுமா. இதுதான் உண்மை. எப்போ இந்த மீடியா கொஞ்சம் பெருசாகிச்சோ, பப்ளிசிட்டியாக வச்சோ, இந்த யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சிச்சோ, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை, பில்லி, சூனியம், இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. பில்லி, சூனியம், மந்திரம் அப்படியே போயின்னு இருக்காங்க. நிறைய பேர் இது ஒரு வேலையாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அது வார்த்தை உச்சரிக்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ எங்களதில் ஒரு மிருகம் இருக்குது, அந்த மிருகத்தை பேர் அவங்க சொல்லவே கூடாது. இன்னி வரையும் கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க, சின்ன குழந்தைலேருந்து வயசான வரையும். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே தரித்திரம் பிடிச்சிடும், ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? சூனியன்ற வார்த்தையும் வாயில் வரக்கூடாதுன்ற. எல்லாம் இருக்கான், எந்த சிவன் இருக்கான், ஏசு இருக்கான்ட்டு போயிட்டே இரு. சூனியன்ற வார்த்தையே வாயில வரக்கூடாது. அல்லா இருக்கான், சிவன் இருக்கான், ஏசு இருக்கான்னு சொல்லி போயிட்டே இருக்கணுமா. அப்ப இவர் சூனியன் சொல்லி வாயில தானே சொன்னார், இப்போ உடனே தர்த்தனியம் முடிச்சிடணுமா. எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக தான் பேச, எதையாவது வாயில விட்டு வளர்றது, வாயில வந்ததையெல்லாம் சொல்றது. செய்யும் வினையே செய்வினை, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா. செய்வினை என்ன தெரியுமா, செய்யும் வினையே செய்வினை. அவர் என்ன சொன்னாரு, உட்கார வச்சு கழிப்பெடுப்பாராம். இவர் வந்து வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போதே ரன்னிங்லேயே கண்டுபிடிச்சிருவாராம், என்ன வச்சிருக்கிறாங்க, ஏது வச்சிருக்காங்க. அட எவன்டா வச்சது, எவனும் வைக்கல. உடம்புல ஏதோ ஒரு நோயை இறைவன் தான் கொடுத்துருக்கிறான், ஒரு நோய். அதை முறைப்படி மருத்துவம் செய்யுங்க, கொடுத்த இறைவன்ட்டே வந்து துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அவன் நிறுத்தி செய்வான். அதை விட்டு இது போன்ற ஏமாற்றுக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அவங்க ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க பாருங்க. ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தினுடைய பெயரை நாங்கள் சொல்லவே மாட்டோம், குழந்தைங்க கூட சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அது என்ன மிருகம்? பன்றி. விளங்குதா? எல்லா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அது என்ன மிருகம்? பன்றி. எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா திருமறை குர்ஆன்ல அது சொல்லுது. திருமறை குர்ஆனை நாங்க ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய நேரத்தில் அந்த சூறாக்களை ஓதினால் அதை நாங்க சொல்லுவோம். லஹமுல் ஹின்சீர், அதாவது சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட உணவு வகையில் பன்றி கறியும் ஒன்று. இதை இப்படித்தான் குர்ஆன் சொல்லுது, பன்றி கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படித்தான் நாங்க தொழுகக்கூடிய நேரத்தில் அதை ஓதி நாங்க தொழுகுவோம். இப்படி நாங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம், யாரா இருந்தாலும் குர்ஆனை படிச்சா அந்த குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும். சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட பொருள்ல இந்த பன்றி கறியும் ஒன்றாக இருக்கும். அவ்வளோ தெளிவான விஷயம் கூட குர்ஆனுடைய அடிப்படை அறிவே இவங்களுக்கு கிடையாதுங்க. அதாவது முதல்ல அந்த ஆலிம்சா வந்தார் இல்லையா, நீடுள்ள மதரசால பேராசிரியர் இமாம், அவருக்கு குர்ஆனை பற்றி தெரியும், குர்ஆனை ஓதி தெரிந்து கொண்டே ஏமாற்றக்கூடியவர் அவர். ஆனால் இவர்களுக்கு குர்ஆனுடைய அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. ஏர்வாடி தர்காலையெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்ஹம்து சூரா ஓதி அந்த பேய் பிடிச்சவங்களை குணமாக்குறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா அல்ஹம்து சூரா கூட ஓத தெரியாது. சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க, மதரசாக்கு ஆரம்பமாக போகக்கூடிய சின்ன பிள்ளைகள் கூட அல்ஹம்து சூராவை மிக தெளிவாக ஓதுவாங்க. ஆனா பெரிய கிழவனாக கூட இருந்தா கூட அந்த மந்திரவாதிகளுக்கு அல்ஹம்து சூரா கூட தெரியாது. அப்படியாப்பட்ட குர்ஆனுடைய அறிவை வைத்துக் கொண்டுதான் நாங்க அல்லாஹ்வுடைய இதை வச்சு நாங்க என்ன செய்யறோம், செய்வினை எடுக்கிறோம், நாங்க கலிப்பை எடுக்கிறோம்.
என்று ஏமாத்துறத பார்க்கிறோம். அப்ப இதை எதெல்லாம் எதுக்காக நம்ம போட்டு காட்டுறோம்? இப்ப சில நேரம் நம்ம இந்த கிளிப்பிங் போடும்போது பார்க்கிறவங்களுக்கு, அந்த கிளிப்பிங்கை மட்டும் பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ இந்த செய்வினைக்கு வந்து இவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க போல இருக்கு. நம்ம அடுத்து சொல்லக்கூடிய விளக்கத்தை கேட்காம இப்படி போயிடுறாங்கல்ல. அதை பார்த்துட்டு போனா என்ன, ஓ செய்வினைக்கு அந்த பாவா நல்லா எடுப்பார் போல இருக்கு, அதுக்கு தான் இங்க மார்க்கெட்டிங் நடக்குது போல இருக்குன்னு நினைக்கிற மாதிரி வரும். ஆனா மக்களே, அந்த மாதிரி இந்த ஃப்ராடுகள்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. எல்லாம் பொய், எல்லாம் பொய். அதாவது வந்து உங்களை சரியாக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இறைவனுடைய அருளால் நீங்க உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு வைங்க, உடனே காக்கா உட்கார பணம்பலம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். பாத்தியா, நான் ஓதி தகடை கொடுத்தேன், தாயத்தை கட்டி விட்டேன், சரியாயிடுச்சு. அங்க போகாட்டி அது சரியாகக்கூடிய விஷயம் தான் அது. ஆனா என்ன செய்வாங்க இவங்களுக்கு அதை கிரெடிட்டாக ஆக்கிடுவாங்க. அது மாதிரி இந்த பன்றிக்கறி என்பது திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு, எந்த தமிழ் மொழிபெயர்ப்பா இருந்தாலும் சரி, திருமறை குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது பல இருக்கிறது. அதுல எந்த தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து படிச்சு பார்த்தாலும் சரி, அதுல லெஹமுல் ஹின்ஜிருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா பன்றிக்கறி என்று தான் எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பன்றிக்கறி என்பதை நாங்கள் உச்சரிக்க மாட்டோம், அந்த பேரை கூட நாங்க சொல்ல மாட்டோம் என்று சொல்றத பார்க்கிறோம். காரணம் என்ன? குர்ஆனுடைய அந்த அடிப்படை அறிவு இல்லைன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும். அடுத்த கிளிப்புக்கு நம்ம போயிடுவோம். ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு பெண்மணி சரியான நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஷேக்கிட்ட போய் சொன்னார், சூரத்துல் பக்கரா ஓதுங்கன்றார். அப்போ ஓரிரவு சூரத்துல் பக்கரா ஓதுனார். 2வது இரவு ஓதி அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க கனவில் தென்பட்டது தலையணிக்கு அடியில் அவரோட தலைமாட்டு கீழே சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு தெரியாதான், அது அவருக்கு என்ன தெரியாது. இது கனவு மூலமாக அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்கு, இந்த இடத்துல சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த பெண்மணி உடனடியாக எழும்பி அந்த இடத்த பார்த்தா எஸ் அங்கே சாமா இருக்குது. எடுத்து அதை பிச்சு முறிச்சு வீசினத்தோட அவர் சொல்கிறாரு, அதற்கு பிறகு சாதாரண நிலைக்கு திரும்பினார்கள். அப்போ யாராவது ஒரு ஆலிம் சாட்ட போய் எனக்கு யாரும் சூனியம் செஞ்சுருக்காங்களா, யார் செஞ்சுருக்கான்னு பாருங்கள். சூனியம் செஞ்சுருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும். எப்படி தெரிய முடியும்னு சொன்னால், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், துஆக்கள் ஓதப்பட்டால், அந்த செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு வாந்தி எடுப்பார் பாருங்க, சாதாரண வாந்தியாக இருக்காது. ஒரு மனுஷன் உணவுனால ஏற்பட வாந்தி இருக்குதே, அது ஒரு சாதாரண நாத்தனாரும். ஆனால் இந்த வாந்தி இருக்குதே, இதனுடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும், இதனுடைய நாத்தமும் பயங்கரமாக இருக்கும். எப்படி ஏற்படுது? குர்ஆன் ஓதுறாரு, வேற ஒன்றும் எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கல. அதே போல் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விகாரமாக இருக்கும். அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமாக இருக்கும். அது வரைக்கும் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறதுடைய குரல் துணியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம், ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடியும். 2 சவுதி மன்னர்கள் மாதிரி பேசினாங்கல்ல, இவங்க சலஃபு கொள்கையை சார்ந்தவர்கள். இவங்க எந்த அளவுக்கு வழிகேட்ட மக்களுக்கு போதிக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது சூனியம் செய்ய முதல்ல ஒருத்தர் சொன்னார், ஒரு ஷேக்கிட்ட போனாங்களாம், முடியாமல் இருந்ததுனால ஷேக்கிட்ட போன உடனே அவர் அல்பக்கரா ஓதுங்கன்னு சொன்னாராம், திரும்ப அல்பக்கரா ஓதுங்கன்னு சொன்னாராம். ஒரு நாள் கனவில் காட்டப்பட்டதான் தலையணை கடையில் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அவங்க எந்திரிச்சு அதை எடுத்து பிச்சு தூர வீசிட்டாங்களாம். உடனே சரியாயிருச்சு, இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. உடனடி இம்மிடியேட்டான ரியாக்ஷன் பாருங்க, பிச்சு வீசினவனே வந்துடுச்சான். கனவுல யார் ஜிப்ரீல் வந்து சொன்னாரா? அந்த மாதிரி தான் இவங்க சொல்றது. எதையாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியதான். அப்படி ஒரு நபர் இருந்தாரா இல்லையா ஒன்றுமே தெரியும். எல்லாமே ஒரு கற்பனையாக பேசக்கூடியதான் பார்க்குறோம். அடுத்து இன்னொரு சவுதி மன்னர் பேசினார் பார்த்தீங்களா, அவருக்கு என்னவா, அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, இப்போ சூனியம் ஒருத்தனுக்கு வைக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். குர்ஆன் ஓதுனாலே அவன் நெளிவான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நெளிவான். அவன் வாழ்ந்து எடுத்தான்னு வைங்க, செம்ம நாத்தம். சாதாரண ஃபுட் பாய்சனால வந்த நாத்தம் கிடையாது, ஸ்பெஷல் நாத்தம் வரும். எல்லாம் அடிச்ச யார் வாந்தி மணக்கும்னு தெரியல. வாந்தின்னு வந்தாலே நாத்தம் தான், அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி வந்து நாரும். அதே போன்று அவன் கண்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். எல்லாம் என்னவா, சூனியம் வச்சதுனால வந்து வேண
அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு சூனியம் வச்சிருக்குன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவாராம். இவர்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை போதிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் சலஃபுகள். சொன்னாங்கல்ல, தர்காவில் வணங்கக்கூடியவர்கள், சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். இப்போ யாரு? இப்போ சலஃபுகள் நாங்கள் ஏகத்துவத்தை போதிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கிறோம் என்று தங்களுக்கு பொய் சொல்லி கொண்டு மக்களுக்கு இது போன்ற சூனியத்தை, அதாவது இது போன்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில விதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்கள்ட்டையும் நம்ம கவனமாக இருக்கணுங்க. அடுத்தது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய முடி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முடி செருப்புன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. எல்லா நிலையும் பாருங்க. இது ஃபாத்திமா நாயர் ரலியல்லா அவங்க யூஸ் பண்ணி சல்லாவுடைய சொன்னாங்க. அவங்க வச்சு நாங்கள் சின்ன பிள்ளை அவங்க விளாவாங்க. ஃபாத்திமா 20 சல்லாவாசம் போட்டுது. அதுக்கு கூட ஃபாத்திமா நாய் யூஸ் பண்ணிக்கிறேன். ரசூல் சல்லாஸ் 20 வயசு யூஸ் பண்ணுறாங்க. ஃபாத்திமா நாய் அவங்க சின்ன வயசில் அவங்க போட்டு விளாடுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது ஜங்கல் உஹது யூஸ் பண்ணுவாங்க. இது அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு. இந்த செருப்பை தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சின்ன பிள்ளையா இருக்க போகும்போது போட்டு நடப்பாங்க. அப்படியே போயிட்டு ஓடி வருவாங்க. அப்படின்னா பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி, அதாவது இது ரசூலுல்லாஹ்வுடைய முடி, இது அபூபக்கருடைய முடி, இது உமர் ரலியல்லாஹுடைய முடி, இப்படியெல்லாம் கொண்டு வந்து மக்களை ஏமாற்றக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது போன்ற மூட நம்பிக்கைகளில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது போன்ற மூட நம்பிக்கைகள்ல ஒரு மூமின் என்று சொல்லக்கூடியவர் விழுந்து விடக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்க, அந்த ஹதீஸை யாராவது ஒருத்தர் சும்மா நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? நம்புவாங்க? நம்பக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் என்பது ரசூலுல்லாஹ்ல இருந்து ஆரம்பிச்சு சஹாபாக்கள் சொல்லணும். இது ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லணும். சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியன்கள் சொல்லணும். தாபியன்களுக்கு அடுத்து தபோ தாபியன்கள் சொல்லணும். அதற்கு அடுத்து வந்த இமாம்கள், இப்படி ஒவ்வொரு ஒரு 5-6 தலைமுறையினர்கள் சொல்லி தான் இப்போ புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அகமது இமாம் இவங்கெல்லாம் பதிவு செய்வாங்க. அதுலேயும் யார் மேலேயாவது இந்த அறிவிக்கக்கூடியவங்க யார் மேலேயாவது ஒரு சின்ன சந்தேகம், இவங்க பொய் சொல்லுவாங்க, இவங்க சரியில்லை, இவங்களும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இல்லை, இப்படி எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் என்ன செய்யணுமா, உடனே அந்த ஹதீஸை எடுக்கக்கூடாது. அது ரசூலுல்லாஹ் சொல்லலை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ரசூலுல்லாஹ்வுடைய முடி, இது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு என்று கொஞ்சம் கூட வாய் கூசாமல் மக்கள் மத்தியில் அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் தான் இதில் தெளிவாக இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க? தெளிவாக தான் இருக்கிறாங்க. மக்களை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்று தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்யணும்? இதில் மிக தெளிவாக இருக்கணும். அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக மக்களை ஏமாத்துவதற்கு ஒரு மண்டபத்தை பிடிக்கிறது, ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறது, இப்படி ஏமாத்திட்டு போறாங்க. ஆனா இது ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி விளக்குறதுக்கு தான் நமக்கு பல சிரமங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன செய்யணும்? இது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொல்றியப்பா, இதுக்கு என்ன ஆதாரம்? எங்க இருந்து வந்துச்சு கேட்கணுமா இல்லையா? இதுதானே சாதாரண ஒரு அடிப்படையான விஷயம் தானே. அவங்க சொல்ற ஆதாரம் என்ன தெரியுமா? இது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொன்னா நீ நம்பிடணும். ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்பாம இருக்கலாமா? அதாவது ஒரு சில இந்த காமெடியில எல்லாம் சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னா அந்த பார் கடவுள் தெரியுறாரு அப்படின்பார். உடனே எல்லாரும் தெரியலையாமா, இவர் டக்குன்னு என்ன சொல்றாங்க, எவன் கொண்டாட்டி பத்தினி அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற. உடனே ஐயோ எனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது. இந்த மாதிரி மக்களை பயமுறுத்தி ரசூலுல்லாஹ் பத்தி சொல்ல போகும்போது கேள்விகள் கேட்கக்கூடாது என்று மக்களை பயமுறுத்தி நான் சொன்னா நம்பித்தான் ஆகணும் என்று இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான் பாருங்க. அதாவது வல்லதீன இதா உக்கிரூபி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம உம்யானா. அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அதுல செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அவங்க விழமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கே பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒரு வசனம் வருதுன்னு சொன்னா அதை சிந்திக்கணும், செயல்படுத்தணும், அதன்படி நம்ம நடக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முடி இது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இதை சொன்னா மக்கள் அப்படியே கேட்டுக்கொண்டு போறதை பார்க்கிறாங்க. அப்படியெல்லாம் கேட்பது என்பது
நாளைக்கு மறுமையில பெரிய கை சேதமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை பற்றி சொல்ல போகும்போது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கிறான். குர்ஆனை எதுக்கு கொடுத்திருக்கிறான்? படைத்த இறைவனிடமிருந்து வந்த வேதம் நமக்கு இருக்கிறது. அப்படியாப்பட்ட வேதம் நம்முடைய கையில் இருக்க போகும்போது இந்த கப்சாக்களையும் கதைகளையும் நம்பலாமா? அந்த குர்ஆனை எடுத்து பார்த்தா தெரிய போகுது அதுல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் சிந்திக்கல அவங்கள பத்தி சொல்றான், அலா குலூபின் அக்ஃபாலுகா, அவங்களுடைய உள்ளத்துல என்ன பூட்டு போடப்பட்டிருக்கா? ஏன் சிந்திக்க வேண்டாமா? நான் ஒரு குர்ஆனை கொடுத்திருக்கிறேனே, அந்த குர்ஆனை படித்தாலே உனக்கு தெளிவான அறிவு பிறக்குமே. அப்படி இருக்க போகும்போது நீங்க இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்ல போகும்போது உங்களை வந்து அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட செருப்பு, அந்த செருப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? நாளே முபாரக். செருப்புக்கு வந்து அரபியில நாளேன்னு சொல்லுவாங்க. அதை வைத்துக்கொண்டு நாளே முபாரக், முபாரக்கான செப்பல். அதாவது இவங்க அரபியில தான் அதை சொல்லுவாங்க. நாளேனா செப்பல், அரபியில செருப்பு. அரபியில அதை நம்ம அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா செருப்புன்னு தான் சொல்ல முடியும். அதை கூட என்னவா கண்ணிய குறைவான வார்த்தை. என்னப்பா அரபியில உள்ள அந்த செருப்புன்றதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து அது எப்படி கண்ணிய குறைவாகும்? நம்ம எல்லாமே தமிழ்ல தானே மொழிபெயர்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது அப்படியே நம்ம தமிழ்ல தானே மொழிபெயர்க்கிறோம். அளவற்ற அருளாளன் அப்படிலாம் சொல்றோமே, தமிழ்ல தானே சொல்றோம். தமிழ்ல சொன்னா அது கண்ணியம் இல்லாத ஒரு வார்த்தையாக மாறி விடுமா என்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் இவங்க அரபிலே சொல்லுவாங்களா நாளே முபாரக், அதாவது முபாரக்கான செருப்பு. செருப்புல என்ன முபாரக்? அல்லாஹ் சொன்னானா எங்கேயாவது? அது செருப்புல முபாரக் இருக்கு, அதை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறங்க, அதன் மூலமாக நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம், இப்படி ஏதாவது சொன்னானா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவர்கள் இதை செய்வதை நாம பார்க்கிறோம். இதுல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 10வது கிளிப்பிங் மட்டும். யார் சத்தியத்தில் இருக்கா, யார் அசத்தியத்தில் இருக்கா, மறுமை நாள் பாப்பா. அல்லாஹ் இருக்காங்க, தீர்ப்பதாக இருக்கிற வந்து நீ அனுப்ப நான் நின்றுதான் ஆகணும். பதில் சொல்லாம யார் சொல்றதுக்குள்ள போக முடியாது. அப்ப தெரியும் யார் சத்தியத்தில் இருந்தார்கள் அசத்தியத்தில் இருந்தார்கள். நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் எங்களுக்கு முன்னால் வழிகாட்டிய ஆன்மீக ஆசானுடைய பாதையில் பயணிக்கிறோம். சொந்த கருத்து அல்ல, சொந்த கருத்திலே நாங்கள் பேசவில்லை. ஆனா நீ போற மாதிரி அந்த பாதை நேற்று எந்த ஜமாத்துல அவனுக்கு தெரியாது, இன்னைக்கு எந்த ஜமாத்துல இருக்கான்றது தெரியாது, நாளைக்கு எந்த திசையை நோக்கி போறது தெரியாது. உனக்கு கவுத்து விட்டு போயிடுவான். ஒரு கொள்கை இல்லாத கூட்டம், அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம், நேற்று ஒரு சட்டம் இன்று ஒரு சட்டம் நாளை ஒரு சட்டம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திற்கு பின்னால் பயணிக்கக்கூடியவன் நீ. இங்க வந்து நீ பேசாத. ஒருத்தர் நோம்பு வைக்காம மௌத்தாயிட்டாரு, அவருக்கு பதிலா உயிரோடு இருக்கிறவங்க பிள்ளைங்க நோம்பு வச்சா நோம்பு கூடுவாங்க, நன்மை போய் சேரும் எழுதிக்கிறாரு. ஒருத்தர் ஹஜ்ஜை முயற்சி பண்ணி செய்யறதுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாரு, அதுக்கு பதிலே ஹஜ் என்று சொல்லக்கூடிய அவருக்கு மௌத்தானவருக்கு பதிலாக பிள்ளைங்க ஹஜ் செஞ்சா கூடுவாங்க, நன்மை போய் சேரும் எழுதிக்கிறாரு. தௌபா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும், குர்பானிக்காக ஆடு கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா எல்லாம் எழுதுன நாய குர்ஆன் பண்ணி கேட்க கூடாது. முட்டாளாக்குறதா இல்லையா? முட்டாளாக்குறதா இல்லையா? துவா கூடும், தௌபா கூடும், தர்ம கூடும், நோம்பு கூடும், நேர்ச்சை கூடும், ஹஜ் கூடும், எல்லாம் கூடும். குர்ஆன் மட்டும் கூடாதுன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களை பைத்தியக்காரர்களாக ஆக்குகிறார்கள். அதாவது இங்க இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, சில பேர் ஏகத்துவத்தை நோக்கி போறாங்க. இது வந்து அசத்தியம் என்பதை விளங்கி, இந்த கொள்கை சரியில்லை என்பதை விளங்கி அவங்க என்ன செய்யறாங்க, ஏகத்துவத்தை நோக்கி போறாங்க. அதுக்கு இவர் சொல்றார், போனா போடா, நீ போனா போ, இனிமே இங்க இவர் தொலைவே வரமாட்டாராம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்ய, அவரை வந்து திட்டி பேசுறாரு. திட்டி பேசிட்டு, அதாவது அவர் எந்த கொள்கையை நோக்கி போறாரோ அந்த கொள்கையை வந்து கலங்கப்படுத்துறதுக்கு அவர் சொல்ற விஷயத்தை பாருங்க. என்னன்னு சொன்னா, அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் ஆசான்கள் போன பாதையில நாங்க போறோம். ஆனா நீ இப்ப போயிருக்கிறிய, நேத்து ஒரு ஜமாத்துல இருந்திருப்பான், இன்னைக்கு ஒரு ஜமாத்துல இருந்திருப்பான், அவன் வந்து அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம், அதை நோக்கி போறையப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கறதுக்கு அந்த கேள்வி கொஞ்சம் சரி மாதிரி இருக்கும். அங்க ஒரு கூட்டம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல மக்கள், பாவம் அவங்களுக்கு என்ன செய்யுது, அதை பத்தி விளங்காதனால அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. விளங்குச்சுன்னு சொன்னா எதிர்த்து கேள்வி கேட்டு ஏகத்துவத்தை நோக்கி போயிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மக்கள் இங்க கூட இருக்கலாம், இதை கவனிக்கலாம்.
போய் நாளைக்கு அந்த ஆலிம் சார்ட்ட கேளுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இவன் எழுதி வச்சிருக்கிறான் புக்கில், அதாவது இறந்தவர்களுக்காக நோன்பு வைக்கலாமா, வைக்கலாம். இறந்தவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யலாமா, செய்யலாம். துவா செய்யலாமா, செய்யலாம். குர்ஆன் ஓதலாமா, கூடாது, எழுதி வச்சுக்கிறான் பார் அப்படின்றது. பாத்தியா எப்படி பைத்தியக்காரன் ஆக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நாங்கள் எங்களுடைய ஆசான் வழியில போறோம். அப்ப நாங்களும் எங்களுடைய ஆசான் வழியில போனா எப்படி வேணா எழுதலாம். குர்ஆன் ஓதலாமா, ஓதலாம். டாஸ்மார்க்கு போகலாமா, போகலாம். அதுக்கு போகலாமா, போகலாம். எது வேணா சொல்லலாம் தானே. ஆனா நாங்கள் போகக்கூடிய பாதை என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த வழியில போகும்போது நம்ம மனோ இச்சையின்படி சொல்ல முடியுமா? என் ஆசான் சொன்னான்னு சொல்ல முடியுமா? இப்ப நம்ம எந்த அடிப்படையில் நோன்பு, ஹஜ்ஜு, அதாவது துவா செய்வது, இதெல்லாம் இறந்தவர்களுக்காக செய்யலாம் என்பது நாம எந்த அடிப்படையில் நாம சொல்றோம்? ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் செய்யறோம். புகாரில 1953வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி நூல் எல்லா பள்ளிவாசல்ல வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. நம்பர் மாறி இருக்காது, இதே நம்பர்ல தான் இருக்கும். 1953வது நம்பர் புகாரி ஹதீஸ்ல 1953வது நம்பர். இது அநேகமாக 2வது வால்யூம் அல்லது 3வது வால்யூம் புக்ல இருக்கும். அந்த நம்பர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, என் தாயாருக்கு 1 மாத நோன்பு கடமையாகி இருக்கக்கூடிய நிலையில மரணிச்சிட்டாங்க, அவங்களுக்காக நான் நோன்பு வைக்கலாமா என்று வந்து கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆமா நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வின் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது. அல்லாஹ்வுடைய கடனோட அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி தானே நம்ம எழுதுறோம். அப்ப நீ நாயே பேயன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அதாவது நீங்க இப்ப உங்களை விட நாங்க இன்னும் நல்லாவே பேசுவோம், ஆனா அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன செய்யறோம், கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க சர்வசாதாரணமாக பெரிய தொப்பி, பெரிய பைஜாமா, அது இதெல்லாம் போட்டு ஒரு கருப்பு கவுனு, ஏதோ அந்த காபத்துள்ளால தொழுது வைக்கக்கூடிய அந்த இமாம் அந்த கெட்டப்ல ஒரு மாதிரி வந்துகிட்டு மக்களை முன்னாடி அந்த தங்க இதெல்லாம் மாலை மாதிரி போட்டுட்டு இப்படி வந்து நாயே பேயே இப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா சரியான முறையா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இது இந்த ஹதீஸின் அடிப்படையில் தானே நாங்க சொல்றோம். இப்ப நாளைக்கு வந்து கேட்பாங்கல்ல, இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி 1953வது புகாரி ஹதீஸை எடுத்து காட்டுங்கப்பா எங்களுக்குன்னு உங்ககிட்டே கேட்பாங்கல்ல, தமிழ்ல இருக்கும்ல. அப்ப எடுத்து படிப்பாங்கல்ல. அவங்க படிக்கக்கூடிய நேரத்தில் இறந்தவர்களுக்காக நோன்பு வைக்கலாம்னு இருக்கு. அடுத்த ஹதீஸ் பாருங்க, 7315. இதுல இறந்த தன் தாயாருக்காக ஹஜ் செய்யலாமான்னு வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கடன் அடைப்பதற்கு தகுதியானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இறந்தவர்களுக்காக ஹஜ் செய்யறதற்கு அந்த ஆதாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன நாங்க சொன்னோம். அது மாதிரி இறந்தவர்களுக்காக துவா செய்யறது, தன்னுடைய பிள்ளைகள் துவா செய்யறது இருக்கு இல்லையா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் அவர்களை பின்தொடரும் இறந்தால் கூட. அதுல என்ன? சதகத்துல் ஜாரியா, பயன்பெறக்கூடிய கல்வி, அதே போன்று அது குழந்தைகள் சாலிகான குழந்தைகள் செய்யக்கூடிய துவா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தானே நம்ம சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சொல்ல போகும்போது அதை வந்து கேட்பாங்கல்ல, நாளைக்கு இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த அடிப்படையில் தானே அவங்க இறந்தவர்களுக்காக செய்யலாம் என்று சொல்றாங்க. அப்படி இருக்க போகும்போது என்னது சரி, இதோட நான் முடிச்சிடறேன். ஒரே அதாவது நம்ம என்னத்தை சொல்ல போறோம், நடந்த விஷயங்கள், அதற்கான சொல்யூஷன், அவ்வளவுதான். இதுல என்ன நம்ம வேற என்ன தீவிரவாதத்தை போதிக்கிற மாதிரியா நம்ம பேசிட்டு இருக்கோம்? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா. தவறான விஷயங்கள் நடக்கிறத தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்னன்னா, அப்ப இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறத பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு, அதாவது நீங்கள்லாம் ஒருத்தன் பின்னாடி போய் அவனுடைய கொள்கையை பின்பற்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம யாரையும் பின்பற்றுங்கன்னு சொல்லி அழைக்கிறது கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு வழியில இருப்போம், நாளைக்கு வேற வழியில கூட மாறுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் அந்த நேர் வழியிலே நம்மளை மரணிக்கிற வரைக்கும் அப்படியே வைத்திருக்கணும் என்பது நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய ஆசை.
ஆனா அதே நேரத்தில் ஏன் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் கூப்பிடுறது இல்லை. என் தலைவர் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது இல்லை. என் தலைவர் இன்னைக்கு இருப்பான், இன்னைக்கு என் ஜமாத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருந்தா நாளைக்கு வேற ஒரு தலைவராக வருவார். அந்த தலைவரே கூட தப்பு பண்ணுவார். அவரை பின்பற்றாது, நீ பின்பற்ற வேண்டியது குர்ஆன் மற்றும் ஹதீஸ் தான். நம்மளுடைய உயிர் போனாலும் அந்த நிலையில் தான் போக வேண்டும். இதை எதுக்காக நம்ம சொல்றோம்? நம்ம இஷ்டம் போல வாழணும்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாங்க. நம்ம எப்படி முன்னாடி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போகலாமே. ஏன் நாம ஒரு முஸ்லீமாக வாழணும்? முஸ்லீமாக நாம வாழ்வதற்கு முக்கியமான காரணம், ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதற்கு முக்கியமான காரணம் நாளைக்கு மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அப்படி மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மறுமையை படைத்த இறைவன் எப்படி நம்மளை நடக்க சொன்னானோ அப்படி நடந்தால் தானே நாம மறுமையில வெற்றி பெற முடியும். என்னுடைய ஆசான் சொன்னான், அவன் சொல்படி நான் கேட்டு நடந்தேன்னு சொன்னா ஆசான் உன்னை இடத்துக்கு போயிருன்னு சொல்லி அல்லாஹ் அடிக்க மாட்டானா? நாளைக்கு மறுமையில என்ன நடக்கும்? 33வது சூரா 66வது வசனம், 67வது வசனம், 68வது வசனம், இந்த 3 வசனங்களை மட்டும் எடுத்து ஒரு வாட்டி படிச்சா கூட அல்லாஹ் நாடினால் அது விளங்கி விடும். சப்போஸ் விளங்கலைன்னு சொன்னா திரும்ப 4-5 வாட்டி படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆன் இப்பதான் தமிழாக்கமாக நம்முடைய கையில இருக்குது, எடுத்து படிக்க வேண்டியதானே. ஏன் யாரு சொன்னதையும் நம்ம எடுக்கணும்? அந்த தலைவன் சொன்னது, இந்த அஜரத்து சொன்னது, இந்த ஆயிஷா சொன்னது, யாரு சொன்னதையும் நீ எடுக்கணும். நமக்கு வழிகாட்ட திருமறை குர்ஆன் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் இருக்கிறது. அதை பின்பற்றினால் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை அடையலாம்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யோமத்து கல்லவு உஜூஹும் பின்னார், அந்நாளில் சிலருடைய முகங்கள் நரகில் புரட்டி பொசுக்கப்படும். அப்ப அவங்க கதறுவார்களாம், யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? எப்படியாப்பட்ட வார்த்தைங்க. இந்த உலகத்துல நாம செய்த தவறின் காரணமாக மறுமையில் போய் புலம்புவார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? மேலும் அவர்கள் எதற்கு கட்டுப்பட்டார்கள்? வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா வகுப்ரானா ஃபஅல்லூன சபீலா, நாங்கள் எங்களுடைய முன்னோருக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டு விட்டோமே, ஃபஅல்லூன சபீலா, எங்களை அவர்கள் வழிகேட்டின் பக்கம் விட்டு விட்டார்களே என்று நாளைக்கு மறுமையில் போய் கதறுவார்கள். இவர் சொன்னார்ல, அங்க சொர்க்கத்துல போய் பார்த்து அங்க போய் மறுமையில போய் பார்க்கலாம் யார் சொர்க்கத்துக்கு போறா யார் நரகத்துக்கு போறான். அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்றானே. அல்லாஹ் சொல்வதை நாம கேட்பதா அல்லது என்னுடைய ஆசான் சொல்றாரு அந்த ஆசான் சொல்வதை கேட்பதா? அப்ப அவன் சொல்லுவானா, அந்த புலம்புறவன், என்னுடைய தலைவருக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டு விட்ட அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் என்னுடைய தலைவருக்கும் முன்னோருக்கும் கட்டுப்பட்ட காரணத்தினால் என்ன அவங்க வழிகேட்டின் பக்கம் விட்டு விட்டார்கள் என்று நரகத்தில் கடந்து போவாங்க. ரப்பனா ஆத்தியும் பயணி மினல் அதாபி வல் அன்ஹும் லைனன் கபீரா, அங்க இருந்துகிட்டு என்ன சொல்லுவாரா, யா அல்லாஹ் இவருக்கு ஒரு 2 மடங்கு வேதனையை கொடு, இவர் மேல சாபத்தை கொடு அப்படின்னு அங்க போய் புலம்புவாராம். அவரு தான் உன்னை வழி எடுக்க போகும்போதே அவரும் சாபத்துக்குரியவரா தானே அங்க இருப்பார். ஒருவேளை அவர் திரிந்திருந்தா அவரு கூட சொர்க்கத்துக்கு போயிருவாரு. நீ அங்க போய் நின்று நம்ம கதை பிரயோஜனம் இல்லை. நம்மளை இங்க வழிகெடுத்தவர் கூட நாளைக்கு அவர் திருந்தி அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரு. இங்க ஒருத்தன் வழிகேடாவே இருந்து அவன் நரகத்துக்கு போய் அங்க போய் அவருக்கு 2 மடங்கு தண்டனை கொடு, 2 மடங்கு வேதனை கொடு, அவனுக்கு பெரிய அதாப கொடு அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர் சொர்க்கவாசியா கூட போயிருக்கலாமே. அப்ப நாம வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக கொடுத்தார்களோ அதை மட்டும் பின்பற்றி, அதை தவிர்த்து வேற எந்த மகான் சொன்னார்கள் எந்த ஆசான் சொன்னார்கள் என்று நாம ஒருபோதும் பின்பற்றி விடக் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. மிக தெளிவான திருமறை குர்ஆன் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ரொம்ப விலை அதிகமான விலையெல்லாம் கிடையாது. அதுல இருக்கிற கருத்துக்களுக்கு விலை மதிப்பற்றது, அதற்கு விலையே கொடுக்க முடியாது. ஆனால் அந்த புத்தகம் நமக்கு இலவசமாக கூட கிடைக்கும். யாருக்கும் தமிழ்ல குர்ஆனை படிக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் இலவசமாக வந்து கூட கொடுப்போம். இங்க இருக்கக்கூடியவங்க இந்த தருமுனை கூட்டத்தை நடத்தக்கூடியவர்கள்ட்ட திருமறை குர்ஆன் நாங்க தமிழ்ல படிக்கணும் அப்படின்னு கேட்டா இலவசமாக கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம். வாங்கி படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா இது போன்ற போலி ஆலி மூசாக்கள் உங்களை ஏமாற்றாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்.
இன்னும் கேளுங்க, போய் தெளிவா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கேள்வி கேட்காம போனா எந்த அளவுக்கு போயிருன்னு சொன்னா, பள்ளிக்கூடத்துல கூட போய் ஆன்மீகம் என்ற பெயரால் கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் போய் என்ன செய்யறாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? யாரோ ஒருத்தன் முன்னாடி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்படி திடீர்னு பார்த்தா நித்யானந்தாவுடைய வளர்ப்பு பையன் மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். கேட்டா நான் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அங்க இருக்கிற ஆசிரியர்களை எல்லாம் என்ன செய்யறது, மிரட்டுற துணியில பேசுறது, பசங்களுக்கு தப்பு தப்பாக சொல்கிறது. எல்லாம் வந்து இதெல்லாம் முன் ஜென்மத்தினுடைய பாவம், அதனாலதான் நீங்க கூட இருக்கீங்க, முன் ஜென்மத்தில் நீங்க செஞ்சதுனாலதான் நீங்க கை இல்லாம இருக்கீங்க, கால் இல்லாம இருக்கிறீங்க. இது போன்ற விஷயங்களை பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை அழ வைக்கிறது. அதையும் சொல்லணும், அரசு பள்ளியில அனைத்து மதத்தவரும் படிப்பாங்க. நீ ஒரு கொள்கையை பின்பற்றினா அதை உன்னோட வச்சுக்கோ. ஏன் அரசு பள்ளியிலேயே போய் சொல்லணும்? அரசு பள்ளியில எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் படிப்பாங்க. அப்படி இருக்க போகும்போது நீ நம்பின ஒரு விஷயத்தை நீ நம்புறதுன்னா நம்பிட்டு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி சொல்ல போகும்போது அதே மதத்தை சார்ந்த இன்னொரு சகோதரர், ஒரு ஆசிரியர், மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கேட்கிறாரு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க வந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசுங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க. இது போன்று இந்த பிறவி பலன் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பிள்ளைகளை அழுக விடுறீங்கன்னு சொல்லி அவர் கேட்க, அவர் இவர் சத்தம் போட திட்ட, இப்படி எல்லாம் போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படித்தாங்க ஒவ்வொன்றாக நம்ம மக்கள் மத்தியிலே மூட பழக்க வழக்கங்கள் என்பது அதிகமாக இருக்கிறது. இஸ்லாமிய பெயர்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய பெயர்கள் இப்படி வந்ததுன்னு சொன்னா கேள்வி கேளுங்க. அஜரத்து, நீங்க குர்ஆன் அவங்க குர்ஆன் ஓத சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. அதாவது வந்து இப்போ நோம்பு இறந்தவர்களுக்காக நோம்பு வைக்கணும்னு சொன்னா அது கஷ்டம். ஒரு அஜரத்துல போய் எங்க அம்மா இறந்துட்டாங்க நீ நோம்பு வையா அப்படின்னு சொன்னா வைப்பாரா? வைக்க மாட்டாரு. அதுக்கு இல்லைன்னா ஒரு காசு கொடுத்தாங்கன்னா வைப்பாங்க. அப்படித்தான் நடக்குது. இப்ப குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதுறது வந்து இப்ப இறந்து போனவங்களுக்காக குர்ஆன் ஓதி ஈசா சவாப்னு சொல்லுவாங்க இல்லையா? குர்ஆன் ஓதி அவங்களுக்கு பார்சல் பண்றது. இப்படி பார்சல் பண்றீங்களே, சரி வாங்க ஒரு 10 ஆலிம்சா வாங்க, எங்க வாப்பா இறந்துட்டாங்க, வந்து ஓதிட்டு உங்களுக்கு ஓதுனா உங்களுக்கு நன்மை தானே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்லாம் ரசூலா சொல்றாங்கல்ல, அதனால ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏகப்பட்ட நன்மை சம்பாதிச்சுன்னு போறீங்களா? இல்லையே. அவர்களுடைய பெரிய வருமானம், சம்பளத்தை விட அதிகமான வருமானம், அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க. அவங்களுக்கு நீங்க பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக உதவி செய்யுங்கள். ஆனால் ஏமாறாதீர்கள். இந்த குர்ஆனை ஓதி நான் அனுப்பிட்டு 10 ஆலிம்சா கூட்டி வருவாங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி குறைந்த வசதி உள்ளவர்கள் ஒரு ஆலிம்சாக்கு 500 ரூபாய் வீதம், 10 ஆலிம்சாவுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு குர்ஆனை முழுசா ஓதி இது பண்ணணும்னு சொன்னா 5000 ரூபாய் கொடுக்கணும். யாரு? வசதி அற்றவர்கள். கொஞ்சம் வசதியானவங்க 5000 ரூபாய் மணிக்கு 10 பேர் வந்தாங்கன்னு சொன்னா 50000 ரூபாய் கவர்ல வச்சு கொடுப்பாங்க. நீங்க அந்த ஆலிம்சாக்களுக்கு 5000 கொடுங்க, 1000 கொடுங்க, அவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க. ஆனால் இது போன்று மூட பழக்கத்திற்காக கொடுக்காதீங்க. குர்ஆன் ஓதுனா அதனுடைய நன்மை எனக்கு போகும், அதனால நாங்க உட்கார்ந்து ஓதுறோம், இறந்தவருக்கு போகும்னு சொல்லி ஏமாத்துறாங்களே, அந்த ஏமாறாதீர்கள். ஒரு மூமின் ஏமாறக்கூடாதுங்க. நீங்க உதவி செய்யலாம், பொருளாதார ரீதியாக ஒரு ஆலிம்சா கஷ்டப்படுறாரா, நல்ல உதவி செய்யுங்க, அவருக்கு வீடு கூட கட்டி கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஏமாத்தி சம்பாதிக்க பார்க்கறாங்க பாருங்க, ஒருபோதும் ஒரு மூமின் ஏமாறக்கூடாது. அது ரொம்ப கவனம். அதுவும் மார்க்க விஷயத்துல ஏமாறக்கூடாது. உலக விஷயத்துல ஏமாந்தால் கூட பரவாயில்ல, மார்க்க விஷயத்துல இது போன்ற இல்லாத விஷயங்களை ஏமாந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த கேட்டகரியில வந்துடக்கூடாது. அந்த நரகத்துல போட்டு பொசிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி அங்க போய் புலம்ப கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே அதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.